சோத்திரம். வழக்கம் போல் எல்லோரும் ரொம்ப அழகாக வந்திருக்கீங்க. சண்டே வர்றதுனாலே நீங்கள் எல்லாம் நான் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கீங்கன்றது நல்லா தெரியுது. ஸோ ஹாப்பி சண்டே. ஆமென் ஆமென். ஆல்ரைட், எல்லார்கிட்டையும் தேவ புத்தகம் இருக்கும் என்ற நம்புகிறேன். எடுங்க ஐசையா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆமென். என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. ஆமென். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஓகே, இந்த வசனத்துக்கு ஒரு 2 வசனம் முன்னாடி போனீங்கன்னா இது என்ன வசனம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். என்ன வசனம்? எஸ்தர் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. வெரி குட். போன வருஷத்தோட வாக்குத்தத்தத்துக்கு 2 வசனம் தள்ளி இல்லையா? போன வருஷம் வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் நடந்துருச்சு? ஆமென். சந்தோஷம். ஸோ அவருடைய சால்வேஷன் டிலே ஆக போகிறதில்ல. அதாவது காலதாமதம் என்ன ஆகாதான். ஆமென். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரைட். ஸோ முதல்ல காலதாமதம் ஏன் ஆகுதுன்னு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் காலதாமதம் ஆகாமல் இது வரும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். ஆமென். ஓகே, இப்போ முழுவதாக நம்ம எந்த வசனத்துக்குள்ளே போய் போக போகிறோம்னா சாம்ஸ் 105, 106, 105வது அதிகாரமும் 106வது அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் இப்போ வாசிக்க வைக்கணும்னா நேரம் போயிடும். ஆமென். ஸோ அதனால் அதை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இங்கே கேள்வி என்னென்னா, என்னுடைய ரட்சிப்பு யார் இடத்துலேருந்து வருகிறது? ஆமென். அது தேவன் இடத்துலேருந்து வருகிறது. ஆமென். ஓகே, யாருக்கு வருகிறது? எனக்கு இல்லையா? அப்போ இங்கே நிறைய பேருக்கு தேவன் யார் என்று அறியக்கூடிய அறிவை தாண்டி தான் யார் என்று அறியக்கூடிய அறிவு தான் அதிகமாக இருக்குது. ஆமென். இப்போ இங்கே இருக்கவங்க எல்லோரும் எழுந்திரிச்சு தேவனை பற்றி சொல்லுங்கள், ஒரு 5 பக்கம் சொல்லுங்கள் அப்படின்னா, ஒரு 1வது பக்கம் முடிஞ்சு 2வது பக்கம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் என்ன ஆகிடும்? என்ன சொல்கிறது அப்படின்னு ஆகிடும் இல்லையா? ஆனால் உங்கள் கவலையை பற்றி சொல்லுங்கள், உங்கள் வருத்தத்தை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கன்னா நான் முழு நோட் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா? அப்போது இங்கே நான் யார், என் பிரச்சனை என்ன, நான் எந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன், நான் இது வரைக்கும் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கேன், நான் எவ்வளோ மோசமானவன், இதெல்லாம் பேசணுன்னா எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? பேச முடியும். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஓகே, ஆனால் தேவன் யார் என்பது தெரியக்கூடிய ஒரு அறிவு இதை குறைத்த ஒன்றாக இருக்குமானால் என் சால்வேஷன் அங்கே டிலே ஆகுது. ஆமென். அப்போ தேவன் சொன்ன விஷயங்கள் கை கூடாமல் போகுமா? போகவே போகாது இல்லையா? ஆனால் அதை நான் வேண்டாம் என்று சொல்கிறதற்கான ஃப்ரீ வில் அப்படின்றாங்க இல்லையா? எனக்கு இருக்கிறதான என்னது? எனக்கு இது வேணும் வேணாம் என்று நான் அறியக்கூடிய அறிவு எனக்கு இருக்குது. ஆமென். அப்போ தேவன் சொன்ன நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அப்படியே நின்று கொண்டு இருக்கா? இன்னும் நடக்காமல் இருக்கா? அப்போ அதற்கு என்ன காரணம் என்றால், என் சூழ்நிலை இடத்தில் நான் யார் என்பது தான் எனக்கு என்ன பண்ணுது? ஞாபகம் வருது. என் தேவன் யார் என்பது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ இன்று நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய கிறிஸ்தவ குடும்பம் இன்னும் ஏன் நிறைய ப்ராஃபஸியை, அவர்கள் வீட்டுக்கும் அவர்களுக்கும் வந்த நிறைய வார்த்தையை அனுபவிக்காமல் ரசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஏன் என்றால் இன்னமும் தேவன் யார் என்பது முழுமையான அறிவு அவர்களுக்கு அப்பா இல்லை, பயங்கரமாக வருது. ஆமென். சோத்திரம். நல்லது. ஸோ இப்போ 105, 106 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் வீட்டில் போய் வாசிப்பீர்கள் ஆனால், ஏன்னா இப்போ நான் வாசிக்க சொல்ல முடியாது. ஆமென். ஸோ வாசிப்பீர்கள் ஆனால் 105 முழுவதும் எதை பற்றி அப்படின்னா, தேவன் ஆபிரகாமில் ஆரம்பித்து இஸ்ரவேல் ஜனத்துக்கு வந்து அவங்கள எப்படி கானானுக்குள்ளே கொண்டு வந்தார் என்பதை 105 முழுவதும் என்ன பண்ணுது? அப்படியே வரிசையாக போட்டிருக்கு. ஆமென். அப்படியே 106க்கு போனீங்கன்னா, வெளியே வந்த ஜனம் கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எத்தனை தாட்டி தேவனை சோதித்தார்கள்னு போட்டிருக்கோம். ஆமென். அப்போ 105 முழுக்க ஃபெய்த்ஃபுல் காட். தேவன் சொன்னதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். எவ்வளோ அழகாக என் கூட நடந்து வந்தார், பார்வோனை எப்படி அடித்தார், ஆபிரகாமை எப்படி கூப்பிட்டாரு, அவனுக்கப்புறம் ஈசாக்கை எப்படி நடத்தினார் இல்லையா, ஜேக்கப் கூட எப்படி இருந்தார், அதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள், திருப்பி டெசர்டேஷன் இல்லையா, பாலைவனத்தில் எப்படி தேவன் மக்களை கூட்டிகிட்டு நடந்தார், எத்தனை காரியங்கள், எத்தனை மிராக்கள் எல்லாம். அப்படியே அடுத்த அதிகாரத்துக்கு வந்தால் இது இத்தனைக்கும் நடுவில் இவங்க எப்படி பிரச்சனை பண்ணாங்க, இதுதான் அடுத்த அதிகாரம். ஆமென். அப்போ இந்த 2 அதிகாரம் படிக்கும்போது நம்மளுக்கு 2 விஷயங்கள் ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஒன்று, 105வது சங்கீதம் படிக்கும்போது என் தேவன் யார் என்பதை நான் அறிவேன். ஆமென்.
எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், என் தேவன் அங்கே எனக்காக இறங்கி என்ன பண்ணுறார்? யுத்தம் செய்கிறார். ஆமென். அடுத்த அதிகாரம் படிக்கும்போது மனுஷிக சிருஷ்டி என்றால் என்ன என்பதை நான் அறிவேன். ஆமென். அப்போ நியூ இயர் மீட்டிங்க்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அன்றைக்கி நம்ம ஒரு பிரசங்கம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ரொம்ப அழகாக சமுத்திரத்தை கடந்து பார்வோனை அழித்து தேவன் என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பட் அதுக்கப்புறம் என்னாச்சு? ஒரு கொஞ்ச தூரம் ஒரு 3 நாள் தண்ணி இல்லாமல் இருக்காங்க. தண்ணி இல்லாமல் இருந்த உடனே அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? இதுக்கு தான் நீங்கள் கூட்டின்னு வந்தீரா? அது வந்துடுது இல்லையா? அப்போ வனாந்தரத்தில் ஒரு பெரிய ஒரு தண்ணி கூடுகையை பார்க்குறாங்க. அங்கே போயிட்டு தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போனாங்கன்னா தண்ணி என்ன ஆகுதான்? கசக்குது. அப்போ கசக்கிற தண்ணி குடிக்க முடியல. அப்போ இன்னும் மனசு என்ன பண்ணுது? வெறுப்பாகுது இல்லையா? தேவன் இடத்துல திருப்பி கேள்வி கேட்குது. அப்போ அதுக்கு சொல்யூஷன் பாருங்கள். தேவன் என்ன சொல்யூஷன் கொடுத்தாரு? ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை போய் வெட்டி என்ன பண்ணு? தண்ணிக்குள்ளே போடு. இப்போ நீ என்ன பண்ணு? எடுத்துக்கூடி. அவ்வளோதான். சொல்யூஷன் எப்பயுமே சிம்பிள் இல்லையா? தேவன் எப்போதுமே ஹீ இஸ் ரெடி டு ஃபேஸ் ஆர் ப்ராப்ளம். நம்மளுக்கு இருக்கிறதான அனைத்து பிரச்சனையும் இப்படின்றதுக்குள்ளே தேவன் சரி செய்ய அவர் தயார். அவர் ரெடி. ரைட்? அப்போ இந்த இடத்துல இப்போ 105க்குள்ளே போனீங்கன்னா 5வது வசனத்தை படிங்க. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அடுத்து அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஆமென். அவரோட எல்லா அதிசயத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா? நினைவு கூறுங்கள். இதுதான் தேவன் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாரு? சொல்கிறாரு. அப்படியே 106க்கு போயிட்டு 7 வாசிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய். ஆமென். இப்போ ஒரு அதிகாரம் முன்னாடி தேவன் எல்லா மிராக்கிளையும் செஞ்சுட்டு எல்லாத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு தேவன் என்ன சொல்கிறாரு? இதை நினைவு கூறு. அடுத்த அதிகாரத்தில் மனுஷன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் சரி, ஆனால் நான் நினைவு கூற மாட்டேன். நான் நினைவு கூறாமல் நான் என்ன பண்ணுறேன்? இருக்கிறேன். இதே கான்ட்ராஸ்ட் நீங்கள் படிக்க வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் இது இருக்கும். 44 படிங்க. 105ல் 44. தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறச்சாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்து கொண்டார்கள். ஆமென். இப்போ எதுவும் பண்ணாமல் அவர்களுக்கு அந்நிய தேசம் கிடச்சிடுச்சு இல்லையா? எல்லாம் கட்டி வச்சிருக்கு, எல்லாம் கிராப்பர் ரெடியாக இருக்குது. எது வேணுமோ போய் என்ன பண்ணிக்கலாம்? எடுத்துக்கலாம். தேவையான லேண்டை தேவன் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்படியே 106க்கு வந்துட்டு 24, 26 வாசிங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆமென். அப்போ இந்த ஒரு 2 பிரிவை நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த 2 அதிகாரம் வாசித்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே வரலாம். ஒரு இடத்துல தேவன் மறுபடியும் அந்த ஜனத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கார்? உதவி செய்துக்கிட்டே இருக்கார். 37, 39 படிக்கிறீங்கன்னா தேவன் எவ்வாறு அவர்களை பாதுகாத்தார், எவ்வாறு அவர்களை கொண்டு வந்தார்னு இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து 33, 14 இதெல்லாம் படிக்கிறீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பில் கொண்டு வரும் போது இவங்க அங்கே என்ன பண்ணாங்கன்னு வரும். ஆமென். 106ல் 19, 28, 38 இதெல்லாம் படித்தீர்களானால் மற்ற தேவர்களே அவர்கள் என்ன பண்ணுறாங்க? போய் சேவை செய்கிறாங்க, வணங்குறாங்க. அவர்களோட குமாரர்களையும் மற்ற தேவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க? கொடுத்துட்றாங்க. அப்போ தேவன் சொன்ன எந்த விஷயத்தையும் இவர்கள் என்ன பண்ணவில்லை? கேட்கவில்லை. ஆமென். அப்போது இதே விஷயத்தில் பிரசங்கம் இப்படியே போயிடுச்சுன்னா இங்கே இருக்கவங்க யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தேவன் சொல்கிறத நான் கேட்டால் என்ன ஆகிடும்? போதும். இது அந்த பிரசங்கம் இல்லை. ஆமென். அப்போ 105க்கும் 106க்கும் இந்த 2த்துக்கும் நடுவில் தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் மாட்டிக்கொண்டு இருக்குது. ஆமென். அப்போது ஒரு பிரச்சனை வரும்போதும் ஒரு கஷ்டம் வரும்போதும் நீங்கள் 105 பேச போகிறீங்களா இல்லை சங்கீதம் 106 பேச போகிறீங்களான்றது தான் இங்கே விஷயம். ஆமென். இங்கே இருக்க நிறைய பேருக்கு 106வது சங்கீதம் படிக்காமே பேச தெரியும். ஏன்னா மனசு ஃபுல்லாக இருக்குது. என்ன ஆச்சு, ஏதாச்சு, கடனை கட்ட முடியல, இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல, தேவன் இந்த இடத்துல கைவிட்டார், அந்த இடத்துல அடித்தார், இதெல்லாம் மனசு நிறைவாக இருக்குது. ஆமென். ஆனால் 105வது சங்கீதம் எத்தனை தாடி பணப்பாடம் பண்ணாலும் இங்கே இருக்க நிறைய பேரால் பேச முடியல. ஏன்? ஏன்னா தேவனை அறிகின்ற அறிவு இல்லையா? அப்போ தேவன் எனக்காக யாவற்றையும் செய்தார் என்பதை நான் நினைவு கூறுகிறேனா? இதுதான் கேள்வி. ஆமென். பிரச்சனை இருக்குன்றத சொல்கிறதுல அது வெளியில் இருக்க மனுஷனும் என்ன பண்ணுவான்? அதை தான் சொல்லுவான்.
உலகத்தான என்ன தான் சொல்லுவான்? அவன் ஒரு பிரச்சனை இருக்கும்போது கூப்பிட்டு உட்கார வைங்க, என்ன தான் பேசுவான்? இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது, இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு, இதுதான் சொல்லுவான். அப்போது உலகத்தான் அல்லாதவன் என்ன சொல்லணும்? அந்த இடத்துல 105வது சங்கீதத்தை தான் அவன் என்ன பண்ணணும்? படிக்கணும். என் தேவன் என்னை காத்தார் காப்பார். ஆமென். அப்போது நினைவு கூறுதல் மிகவும் முக்கியமானது. அப்போ ஒரு மனசு எப்போ தேவனை எதிர்த்து பேசாமல் இருக்குது? எப்போ அது நினைவு கூறுதோ அப்போ எதிர்த்து பேசாமல் இருக்குது. ஆமென். தேவன் பண்ண அனைத்து விஷயங்களையும் மறக்கக்கூடிய மனம் இறுகி போயிடுமா? ஆமென். இறுகி போன மனம் தேவனை எதிர்த்து என்ன பண்ணோம்? பேசும். இதை நம்ம இதுக்கு முன்னாடி சபையில் பேசியிருக்கோம் இல்லையா? அப்போது தேவனுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மனுஷன்கிட்ட வருது அப்படின்னா முதல்ல தேவனுக்கு எதிராக பேசுறதுன்னா என்னன்னே விளங்கிக்கணும். தேவனுக்கு எதிராக பேசுனா இது தேவமே இல்லை அப்படி பேசுறது இல்லை. ஆமென். ஒரு கஷ்டத்தில் இருக்கும் போது உங்கள் கஷ்டம்தான் உங்கள் வாயிலேருந்து வருதுன்னா தேவனை அப்போ நம்ம என்ன பண்ணல? நம்பலை. ஆமென். ஒரு வசனம் இருக்குது, இஃப் யூ ஆர் நாட் அமாங் மீ யூ ஆர் அகெயின்ஸ்ட் மீ அப்படின்னு, இல்லையா? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடன் நீ இல்லை என்றால் நீ எனக்கு எதிராக என்ன பண்ணுற? நிற்கிறன்னு அர்த்தம். அப்போது ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு கவலையிலையும் ஒரு பிரச்சனையிலையும் இருக்கும் போது என் தேவன் எவ்வாறு என்னை காப்பாற்றினார், எவ்வாறு காப்பாற்ற போகிறார் என்பதை நான் பேச முடியவில்லை என்றால் நான் தேவனுக்கு எதிராக நிற்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ ஏன் இன்றைக்கி நிறைய குடும்பத்தாலேயோ இல்லை நிறைய இண்டிவிஜுவல்ஸாலேயோ இன்னும் ஏன் அந்த அந்த லைனை கிராஸ் பண்ண முடியல அப்படின்னா இதுதான் விஷயம். ஆமென். இப்போ நிறைய பேர் இப்போ என்ன ஆயிடுறாங்கன்னா, தேவனிடத்திலே போயிட்டு ஐயா நான் பாவி, அது அவருக்கு தெரியும். ஆமென். தேவனிடத்திலே போயிட்டு நான் என்னென்ன பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்கேன், அது அவருக்கு தெரியும். ஆமென். அதை நீங்கள் திருப்பி தேவன்கிட்ட போய் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேரோட ஜெபம் என்ன? அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் அவங்க ஜெபத்தை விட்டு கேட்டோம்னா ஜெபத்தில் 90% இதுதான் இருக்குது. ஆமென். நான் ஒரு பாவி ஐயா, நான் ஒன்றுமே இல்லை, நான் போன மாதம் என்ன பண்ணேன்னு தெரியுமா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி பண்ணிட்டேனே. நல்லது, மனம் வருந்துறது நல்லது. ஓகே. அதை தேவனிடத்துல மன்றாடி தேவன் இடத்துல நம்ம போயிட்டு அவரோட சமூகத்தில் விழுந்து, தேவனே உன்னோட ரத்தத்தினால என் பாவத்தை சுத்தம் செய்யும் கழுவும் என்று நான் போய் விழுந்து விட்டு என் பாவங்கள் கழுவுனதுக்கு பிறகு நான் அந்த பாவத்திற்கு எந்த விதத்திலையும் நான் பாத்திரவான் அல்ல. அப்போ இது மனசில் இருக்கணும். நான் மறுபடியும் என்னுடைய கவலைகளில் இருக்கும் போது நான் பாவி என்பதே பேசி கொண்டு இருப்பேன், ஆனால் அந்த கவலைக்கு நான் விழுந்து விடுகிறேன். ஆமென். அப்போ எகிப்தோட மக்கள் ஏன் நிறைய பேரால் கானானுக்குள்ளே போக முடியல? ஏன்னா அவர்களோட வாயில் விசுவாசம் இல்லை, தேவன் யார் என்பதை அவர்கள் நினைவு கூறலை. அப்போ அவர்களுக்கு மறுபடியும் எதுதான் அவர்கள் வாயில் இருந்துச்சுன்னா, சுற்றி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, என்னை கொல்லவா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். ஆமென். அப்போ இங்கே நிறைய பேரோட ஜெபம் இன்று மாற வேண்டும். ஆமென். தேவனுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டாம் நீங்கள் பாவின்னு அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவரோட ஒரே பேரான குமாரன்னு என்ன பண்ணுறாரு, நம்மளுக்காக அனுப்புகிறார். ஆமென். ஓகே. இப்போ மூஞ்செல்லாம் டல் ஆகிடுச்சு. வெரி குட். மூஞ்சி டல் ஆகிடுச்சுன்னா பிரசங்கம் ஒழுங்காக போகுதுன்னு அர்த்தம். ஆமென். சரி. ஸோ இன்றிலிருந்து நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்க, தேவன் உங்களை எப்படி பார்க்குறார், இதெல்லாம் என்ன பண்ணணும்? மாறணும். மாற தான் அதுக்கு தேவன் வைத்திருக்க அனைத்து விசுவாசங்களும் அனைத்து நல்ல காரியங்களும் பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு என்ன பண்ணும் சேரும். சோத்திரம். ஓகே. சாம்ஸ் 103 11 14 11லேருந்து 14 வரைக்கும் படிக்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆமென். அப்போது தேவனுக்கு நம்ம யாருன்னு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, அவருக்கு நினைவு கூறுகிறார். அவருக்கு தெரியுது இது மண்ணிலேருந்து வந்தது இல்லையா. இது அப்பப்போ எழுந்து விட்டு அப்பப்போ தொப்புன்னு கீழே விழுந்துரும், அவருக்கு தெரியும். ஆமென். அப்போ நம்ம பாவத்தை அவர் என்ன பண்ணிட்டாராம், ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் என்ன பண்ணிட்டாராம், நம்ம பாவத்தை எடுத்து வச்சுட்டாராம். இப்போ அவர் கண்ணோட்டத்துலேருந்து கொஞ்சம் போய் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் நான் பாவி, உன் பாவத்தை நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஆமென். அப்போ இன்னமும் நான் பாவி என்பதை நான் அறிந்து கொண்டே இருக்கும் வரை எனக்கு வருகின்ற விசுவாசம் நிற்கப்படுகின்றது. ஆமென்.
அப்போ பாவத்தை தேவன் என்ன பண்ணுறாரு? வென்று விட்டார் இல்லையா? அவர் இறங்கி வந்தார், அவர் நம்மளுக்காக நின்னார், அவர் நம்மளுக்காக மரித்து அவர் ரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்பட்டது. ஆமென். அப்போது இன்னமும் நான் பாவி, நான் ஒன்றுமே இல்லை இல்லையா, என்னால் இதை ஜெயிக்க முடியாது. ஆமாம், நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஆமென். ஆனால் ஜெயிக்கிறதுக்கான பலன் எங்கேருந்து வருது? அப்போ தேவனிடத்துலேருந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான பலன் நம்மளுக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்போது மறுபடியும் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு 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 தந்திரமான ஒரு மனிதர்களோட மாட்டிக்கொண்டு இருக்கும்போது, என் வாயிலிருந்து நான் யார் என்பதை தான் நான் விசுவாசித்து கொண்டே இருப்பேனானால் அந்த தந்திரங்கள் அது நம்மளை முழுங்கிவிடும். ஆமென். அப்போது மனிதர்கள் மத்தியில் இருக்கும்போது, கவலைகள் மத்தியில் இருக்கும்போது, கஷ்டங்கள் மத்தியில் இருக்கும்போது, என் தேவன் எனக்காக என்ன செய்தார், இன்னும் என்ன செய்வார் என்பதை என் நாவும் என் மனதும் பேச ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். அப்போ இதை பேச 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 தான் விஷயங்கள் மாறும். அப்போ நம்ம மண்ணிலேருந்து தான் செய்யப்பட்டு இருக்கோம் அப்படின்பதை தேவன் என்ன பண்ணுவாராம்? அறிவாராம். அப்போ அறிகின்ற தேவனிடத்தில் போயிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டாம்? ஞாபகப்படுத்த வேண்டாம். அப்போ நம்ம ஞாபகப்படுத்த என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞாபகம் நம்மளுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். அப்படி சரி, அடுத்து ஜெர்மையா எடுங்க. ஜெர்மையாவில் 30:4-7 வாசிங்க. இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு சமாதானம் இல்லை. ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும். ஆனாலும் இல்லையா? அப்போது இவ்வளோ படிச்சுட்டே அவங்க என்ன பண்ணுறாங்களாம்? வயிற்று அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்களாம் இல்லையா? வயிற்று அடிச்சுட்டு கதறாங்களாம் இல்லையா? இவ்வளவும் படிச்சுட்டு அவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு? ஆனாலும். ஆமென். இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்க போகுதுன்னா, ஆனாலும். சொல்லுங்கள் ஆமென். அப்போ இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை ஆனாலும்லாம் ஆரம்பிக்க போகுது. ஆமென். அப்போது இவ்வளோ இருக்கும் போதும், இவ்வளோ வயிற்று அடிச்சுட்டு அழும் போதும் தேவன் என்ன பண்ணாராம்? அவங்கள காப்பாற்றினார். ஆமென். அப்போ ஏன் இந்த இடத்துல இவ்வளோ வயிற்று அடிச்சுட்டு இல்லையா, இவ்வளோ வலி, இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கதறது ஏன் அப்படின்னா, அப்படியே 15வது வசனம் வந்தீங்கன்னா அங்கே பதில் இருக்குது. உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன்? திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். ஆமென். அப்போ எதை அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்களாம்? பாவத்தையும் அவங்க பண்ண அக்கிரமத்தையும் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்க மனசில். ஆமென். இப்போது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், யுவர் எனார்மஸ் கில்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் எங்கே நின்றுட்டே இருக்காங்க இன்னும் அப்படின்னா, இந்த கில்ட்டு தான். ஆமென். ஒரு போதகர் பேசும்போது சொல்லுவார், சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்னென்னா கில்ட், மனசு குத்துறது. ஆமென். நீ எப்படி போய் தேவனோட சமூகத்தில் உட்காந்துருவ அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். அதோடு நம்ம என்ன பண்ண முடியாது? தேவன் சமூகத்துக்கிட்டேயே நெருங்கவே முடியாது. நம்ம பண்ண அனைத்து அக்கிரமங்களும் நம்ம கண்ணு முன்னாடி என்ன ஆகிடும்? வந்துடும். அப்போ அது ஞாபகம் வரும் போதெல்லாம், இப்போ 103 நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, தேவன் அறிவார் இல்லையா? அது ஞாபகம் வந்துடணும். ஆமென். இதை நம்ம முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம். ஒரு போதகர் சொல்வாராம், அவர் ஒரு தாட்டி போய் உட்காரும் போதும் சாத்தான் இந்த மாதிரி வந்து பேசுவானாம். நீ என்னென்ன பாவம் பண்ணியிருக்க தெரியுமா? நீ எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்க தெரியுமா? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ தேவனிடத்தில் போய் உட்காந்துருவியா அப்படின்னு வரான். அவரால் தொடர்ந்து 2-3 நாள் போய் தேவன் சமூகத்தில் உட்காரவே முடியலையா. அப்புறம் ஒரு நாள் தேவன் சொன்னாரா, நீ இந்த மாதிரி அடுத்தாட்டி என்ன பண்ணு, பிசாசு இடத்துல சொல்லு அப்படின்னு. அடுத்தாட்டி பிசாசு வரும்போது சொன்னாராம், அது மட்டும் இல்லை, அன்றைக்கி ஒரு நாள் நான் இது கூட பண்ணேன், போன வருஷம் இப்படி ஒரு விஷயம் பண்ணேன், அதுக்கப்புறம் அன்றைக்கி நடந்துச்சு, அதை விட்டுட்டு பாரு அப்படின்னு வரான். அப்போ பிசாசுக்கு இவர் என்ன பண்ணுறாரு? ஞாபகப்படுத்தி விடுறாரு. இது எல்லாத்தையும் தான் என் தேவன் என்ன பண்ணார்? மன்னிச்சார். ஆமென். அப்போ இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாரும் இன்றைக்கி நீதிமானாய் உட்காந்துருக்கீங்க இல்லையா? அது எதனால் நீதிமானாக இருக்கீங்க? உங்கள் செயல்னாலையா? இல்லை நீங்கள் கடைப்பிடிக்க மாரல்ஸ்னாலையா? உங்களுக்கு நல்லது கெட்டது தெரிந்து நீங்கள் சரியாக நடக்கிறதுனாலையா? அல்ல. நான் இன்றைக்கி நீதிமானாய் உட்கார்ந்திருப்பதற்கு ஒருத்தர் மரித்தார். ஆமென்.
எனக்காக தேவகுமாரன் இறங்கி வந்து அவர் எனக்காக என்ன ஆனார்? அவரே மரித்தார், அவரே பலியாக மாறினார். அந்த இரத்தத்தினால் நான் சுத்தம் செய்யப்பட்டவன். ஆமென். அப்போ அந்த இரத்தத்தினால் நான் சுத்தம் செய்ததுனால எனக்கு இனிமேட்டு என்ன இருக்கக்கூடாது? குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. குற்ற மனசாட்சி இருக்க இருக்க உங்களுக்கு நீங்கள் யாராக இருந்தீங்க என்பது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முன்னாடி நிற்க முடியாது, மைக் பிடிக்க முடியாது, பாடல் பாட முடியாது, ஜபத்துக்கு வர முடியாது. ஏன் இதெல்லாம் தடைப்பட்டு போகுது? ஏன் இதெல்லாம் பண்ண முடியல? ஏன்னா எனக்கு நான் யாருன்னு நானே என்ன பண்ணிக்கிறேன்? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு நான் யாருன்னு ஞாபகப்படுத்த நான் என்னுடைய தேவன் எனக்காக கொடுத்தக்கூடிய அனைத்து சகல ஆசீர்வாதத்தையும் என்னால் என்ன பண்ணிக்க முடியல? எடுத்துக்கொள்ள முடியல. ஆமென். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு எதுதான் பிரச்சனைனா கில்ட். மனசில் நான் யார் என்பதை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்? இன்னும் அழிக்காமல் அப்படியே பத்திரப்படுத்தி, ஐயோ அது இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே என்ன பண்ணியிருக்கீங்க? வச்சுருக்கீங்க. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன சொல்கிறாங்க? தேவனோடைய நீ என்ன பண்ணுற? மரித்து தேவன் உயிர் தெழும் போது நீ என்ன பண்ணுற? உயிர் தெழுகிற. அப்போ நம்ம இனிமேட்டு என்னென்னா புது சிருஷ்டி. ஆமென். அ நியூ மேன், அ நியூ உமன், அ உமன் ஆஃப் காட், இல்லையா? அப்போது தேவன் இடத்துல புதுசாக புது குழந்தை பிறக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். ஆமென். அப்போது புதுசாக பிறந்த மனிதன் செற்றதை செத்ததாக என்ன பண்ணணும்? விடணும். இங்கே இருக்க நிறைய பேர் அப்பப்போ இந்த கிரேவியார்ட் டேன்னு ஒன்று வரும். போயிட்டு செத்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அஞ்சலி செலுத்திட்டு வருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? பழைய மனிதனை அப்பப்போ போயிட்டு அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு வரும். மரித்ததாக என்ன பண்ணணும்? விட்டுடணும். அது இனிமேட்டு உங்களது அல்ல. அதை தேவன் ஜெயித்து விட்டார், அதை மறந்துடக்கூடாது. ஆமென். அப்போது தேவன் ஜெயித்ததை மறந்த ஜனம் எப்படி பேசும்னா வயிற்றில் என்ன பண்ணுமா? அடிச்சுக்கிட்டு அழுவுமா. ஆமென். ஆனால் அந்த வசனத்தோட எண்டு என்ன? எடுங்க அந்த ஆனாலும் அதை படிங்க சிஸ்டர். ஜெரமியா 30:7. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஆனாலும் அதற்கு அவன் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்குது, இல்லையா? இதுக்கப்புறம் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம். ஆல்ரெடி ரட்சிப்பு இருக்குது, அதை காத்து கொண்டீங்கன்னா போதும். ஆமென். அப்போது இனிமேட்டு ஒரு இடத்துல கவலை கஷ்டங்கள், இல்லையா, உலகம் சூழ்ந்து நிற்குது அப்படின்னா அந்த இடத்துல வயிற்று அடிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? அழக்கூடாது. போனதாட்டி பாஸ்ட்டு பேசும்போது சொன்னார், எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அதில் கிறிஸ்தவங்கள் யார் அப்படின்னு மூஞ்சி பார்த்து என்ன பண்ணிடலாம்? டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியில்லாத கிறிஸ்தவங்களும் அப்படி தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உலகத்தான் கூட அவ்வளோ என்ன பண்ண மாட்டான்? புலம்ப மாட்டான். ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு கஷ்டம் இருக்குன்னா நீங்கள் புலம்பல என்ன பண்ணலாம்? வெளியே நின்னாலே போதும், நல்லா கேட்கும். ஆமென். அப்போது கவலைகளும் கஷ்டங்களும் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்குது. ஆனால் அதற்கு நம்மளை விலக்கி என்ன பண்ணுறாராம்? அவர் ரட்சிக்கிறார். ஆமென். அப்போது தேவாதி தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் உங்களோட பழசை என்ன பண்ணிடணும்? மறந்துடணும். தேவன் நினைவு கூற சொல்வது உங்களுடைய பழைய மனுஷனே அல்ல. ஆமென். அவர் எதை நினைவு கூற சொல்கிறார்? அப்போ நீங்கள் கடந்து வந்த பாதைகளை என்ன பண்ணணும்? இன்றைக்கி யோசித்து பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளில் எத்தனை தாட்டி தேவன் எனக்காக நடுவில் வந்தார், வந்து எப்படியெல்லாம் எனக்காக என்ன பண்ணார், இறங்கினார் என்பதை நீங்கள் என்ன பண்ணணும்? இன்றைக்கி நினைத்து பார்க்கணும். சாம் 105 எடுங்க. 105:37 வாசிங்க. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். வெள்ளியோடும் பொன்னோடும் எங்கேருந்து புறப்படுறாராம்? ஈஜிப்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரார், எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வரார். ஆமென். இங்கே எத்தனை பேரை தேவன் எகிப்துலேருந்து பொன்னோடும் பொருளோடும் எல்லாத்தோடும் எத்தனை பேரை தேவனை ரட்சித்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு? ஆமென். அப்போ இதை மனசு நினைவு கூறணும். ஆமென். 39 படிங்க. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். ஆமென். அவருக்கு அந்த இடத்துல ரொம்ப இருட்டில் இருந்துடக்கூடாதுன்னு என்ன வச்சுருந்தாராம்? எப்பயுமே ஒரு பில்லர் ஆஃப் ஃபயர், நெருப்பு என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட எரிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு, இல்லையா? அவங்களுக்காக ஒரு க்ளவுட் என்ன பண்ணுச்சு? எப்பயுமே அவங்கள மறைத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவ்வளோவாய் பொண்ணும் பொருளாக அவர் என்ன பண்ணிக்கிட்டே வராரு? பார்த்து கொண்டே என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு வராரு. அப்போ இதை மனசு என்ன பண்ணணும்? நினைவு கூறணும்.
நீங்கள் 5 வருஷம் பண்ண தப்பை இன்னும் உங்களுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்குன்னா அது தப்பு. ஆமென். அப்போ 5 வருஷமாக தேவன் எப்படி நடத்தி கொண்டு வராருன்றதை என்ன பண்ணணும், இன்றைக்கி நினைவு கூறணும். ஆமென். அதை நினைவு கூறுற மனத்துக்கு எல்லாமே என்ன பண்ணணும், நடக்கும். ஆமென். அப்போ தேவன் உங்கள் குடும்பத்துக்காக கொடுத்துருக்க அனைத்து ஆசீர்வாதங்களும் இன்றைக்கி வெறும் வசனமாகவே இருக்குது, ஒரு வசனம் போர்டாகவே இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கார்டை இன்னும் வச்சுருக்கேன் பிரதர் அப்படின்றாங்க. ஆமென். அது இன்னத்துக்கு வாழ்க்கையில் நடந்து இருந்திருக்கணும். ஆமென். அது ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னா, என் மனசு இன்னும் தேவனை பற்றி பேசாமல் என்னை பற்றியே என்ன பண்ணிகிட்டு இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த வார்த்தை மாறாமல், என் மனசோட செயல் மாறாமல், என் மனசுலேருந்து என்ன புறப்படுதான், ஜீவ ஊற்று, என் வாழ்க்கைக்கான ஜீவ ஊற்று என்னோடய இருதயத்துலேருந்து என்ன பண்ணுதான், புறப்படுதான். அதுதான் வசனம் சொல்லுது. ஆமென். அப்போ நான் என் மனசில் என்ன வைக்கிறனோ, என் நாவில் என்ன வைக்கிறனோ, அதுதான் என் வாழ்க்கை. ஆமென். அப்போ இப்போ தேவன் செய்ய அனைத்தையும் செய்ய, உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காகவும் அனைத்தையும் செய்ய தேவன் தயார். ஆனால் எதை நீங்கள் நினைவு கூற போகிறீர்கள், அதுதான் இன்றைக்கி கேள்வி. சாம் 105 106 இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் கேள்வி. ஆமென். அப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது, ஒரு கவலையில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 106 வருதுன்னா இனிமேட்டு கப்புன்னு என்ன பண்ணிடணும், வாயை மூடிடணும், வெளியே வரக்கூடாது. ஆமென். தேவன் எவ்வாறு நடத்தினார், எவ்வாறு நடத்த போகிறார் என்பதை அவர் நடத்துறதுக்கு முன்பாக உங்கள் வாய் என்ன பண்ணணும், அதை பேசணும். அதுதான் விசுவாசம். ஆமென். விசுவாசத்துக்கு நம்ம என்ன டெஃபினிஷன் பார்க்குறோம், காணக்கூடாதவைகளை, ஆமென், நிச்சயம் இல்லாதவைகளை அதை ஒருத்தன் பேசுவான், அதுதான் விசுவாசம். ஆமென். ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு செய்தி வந்ததுக்கப்புறமா அதை நம்பினா அது பேர் விசுவாசம் இல்லை. ஆமென். தேவன் என்னிடத்தில் என் ரகசியத்தை என்னிடத்தில் பேசும்போது அதை நான் விசுவாசித்து அதற்கான எந்த ஒரு சத்தியமும் என் கண்ணு முன்னாடி தெரியாத போது அதை நான் நம்பி பேசுவேனானால் அதை என் தேவாதி தேவன் பார்ப்பார். ஆமென். அப்போ இன்றைக்கி கவலையிலையும் பிரச்சனையிலையும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்பதை உலகம் மட்டும் கேட்கல, தேவனும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அப்போ இன்றைக்கி விசுவாசம் பேச்சு உங்கள் வாயிலிருந்து வருமானால் அந்த விசுவாசத்தின்படி செய்ய என் தேவன் பெரியவர். ஆமென். ஆமென். ஜெரமியா 30:15 உன் நொறுங்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமங்கள் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். அதுக்கு அப்படியே அடுத்த வசனம் படிங்க. ஆதலால் சொல்லுங்க, படிங்க. ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். ஆமென். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். ஆமென். அப்போ 16வது அதிகாரத்துக்கும் 16வது வசனத்துக்கும் 17வது வசனத்துக்கும் இல்லை 15வது வசனத்துக்கு எதனா ஒரு வித்தியாசம் இருக்கா? 15 எங்கேயோ இருக்குது, 16 சுத்தமாக வித்தியாசமாக இருக்குது இல்லையா? அந்த ஒரு வார்த்தை தான், ஆனாலும். ஆதலால், ஆனாலும், இவ்வளோதான். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்னென்னா, நான் எதுக்குள்ளே இருக்கிறேனோ அதே தான் எனக்கு நடக்கும்ன்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த சமுதாயத்தில் யார் ஆனாலும் அந்த இடத்துல யார் இருக்கான்னா கிறிஸ்தவன் தான் இருக்கான். ஆமென். அப்போ இன்றைக்கி கடன் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனாலும். ஆமென். இவ்வளோ இருக்குது, இதுக்கு நடுவில் ஆதையால். ஆமென். இது மத்தியில் தேவன் என்ன பண்ணுவார், காப்பாற்றுவார். ஆமென். அப்போ இதை எந்த மனசு நம்புமோ, இதை எந்த மனசு நினைவு கூறுமோ அதை தேவன் என்ன பண்ணுவார், நடத்த செய்வார். ஆமென். அப்போது இதை நம்பிக்கொண்டு இதிலே வாழ்ந்து இதிலே ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் பேர் தான் இஸ்ரவேல். ஆமென். அந்த கூட்டத்துக்குள்ளே தான் இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். அப்போ இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த ஆனாலுமே யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா குடும்பமே அவங்கள என்ன பண்ணிடுது, அதெல்லாம் சரி ரேஷ்னலாக பேசி இப்போ அடுத்து என்ன பண்ணலாம். ஆமென். இதெல்லாம் சரி, நாளைக்கு இப்போ வந்து நிற்பானே, அவனுக்கு என்ன பதில் சொல்லலாம், அதை பேசு இல்லையா? அப்போது இதை வெளி மனிதர்கிட்ட சொல்லும் போது வெளி மனிதன் எப்படி பேசுகிறான் என்றால் அது சரி, ஓகே இல்லையா? குடும்பத்துக்குள்ள விசுவாச வார்த்தைகளை நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்களா? ஆமென். அன்றைக்கி ஒரு பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, இதெல்லாம் நான் பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாரு. ஆமென். ஏங்க வேறு எதனா மார்க்கத்தில் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்லை இல்லை, இதே மார்க்கம்தான். ஏன் அவங்க ஆவியில் இல்லை? இல்லை இல்லை, ஆவியில் தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்துக்க
மாட்டாங்க. விசுவாச வார்த்தைகள் கிறிஸ்தவ குடும்பத்திற்குள்ளே ஒற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் இருக்குது. அப்போ ஆசீர்வாதத்தை பேசினா அடுத்த நிமிஷம் சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது ஆமேன் வரும், வீட்டுக்குள்ளே போனால் அங்கே ஆமேன் வராது. அங்கே ஐயோ இந்த மனுஷன் இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கானே, இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுது. அப்போ விசுவாசமாய் இன்று குடும்பத்திற்குள்ளே பார்க்கப்படுகிறதா? இதுதான் கேள்வி. ஆமென். நீங்கள் இஸ்ரவேல் ஜனத்தோட அந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன். ஒரு தாட்டியும் அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறவனுக்கு பின்னாடி தான் பெரிய கூட்டம் நின்றுச்சு. விசுவாசமான வார்த்தைகள் பேசினவன் 1-2 பேர் தனியாக தான் நிற்பான். ஆமென். அப்போ இது உலகத்தான் மத்தியிலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, குடும்பத்திற்குள்ள. ஆமென். அப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்த ப்ராஃபஸி, தேவன் உங்களுக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து சேரணுமானால் குடும்பத்திற்குள்ளே ஒழுங்கு என்ன பண்ணணும், வர வேண்டும். விசுவாச வார்த்தைகளை இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன சொல்லிடுறோம், இல்லாஜிக்கல்னு சொல்லி முடிச்சிடுறோம், இல்லையா. இல்லாஜிக்கல்னால் என்னென்னா சூழ்நிலைக்கு ஏற்றபடியே இல்லை, அது மனசு என்ன பண்ண மாட்டேங்குது, ஒத்துக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இங்கே பேசாதப்பா, நாளைக்கு என்ன பண்ணலாம் அதை சொல்லு, இவர்கிட்ட கடன் வாங்கிடலாமா, அவர்கிட்ட கேட்டுடலாமா. அப்போ விசுவாச வார்த்தைகளை குடும்பத்திற்குள்ளேயே நம்பாத போது இதை வைத்து நான் குடும்பத்திற்குள்ளே எப்படி ஆசீர்வாதங்களை கொண்டு வருவது? ஆமென். இப்போ பார்த்தீங்களா, திருப்பி டல் ஆகிட்டீங்க. ஓகே. ஸோ விசுவாச வார்த்தைகளை மிகவும் நம்ப வேண்டிய, மிகவும் பேச வேண்டிய இடம் எது என்றால் அது குடும்பம். ஆமென். அப்போ இன்னியோட அவ்விசுவாசமான வார்த்தைகளை குடும்பத்திற்குள்ளே என்ன பண்ணணும், நம்ம முதல்ல எங்கே நிறுத்தணும்னா அங்கே தான் நிறுத்தணும். ஆமென். அப்போ விசுவாச வார்த்தைகளை we have to welcome it inside family. ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து விசுவாச வார்த்தைகளை பேசுகிறாருன்னும் போது அவங்கள என்ன பண்ணக்கூடாது, நக்கல் பண்ணக்கூடாது, இல்லையா, அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது. எப்பயும் ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க விசுவாச வார்த்தையை பேசுகிறவங்க, இல்லையா. அப்போது மீதி பேர்கள் அவர்களை என்ன பண்ணணும், இனிமேட்டு விசுவாச வார்த்தையை பேசுறியா, பேசு, காது குளிர பேசுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கி நிறைய குடும்பத்துக்குள்ள உற்சாகம் இருக்குதானா, இல்லையா. அப்போ விசுவாச வார்த்தைகள் எங்கே ஜீவ ஊற்றாக எழுந்துக்க முடியும், எங்கே அதுக்கு நிறைய பவர் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே. ஆமென். அப்போ பிள்ளைகள் விசுவாச வார்த்தைகளை பேசும்போது பெற்றோர்கள் என்ன சொல்லணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்படியே நடக்கட்டும் போல, நல்லபடியாக பேசணும், வெரி குட். ஆமென். புருஷன் விசுவாச வார்த்தைகளை பேசும்போது மனைவியார் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் சொல்கிறபடியே நடக்கட்டும். ஆமென், இல்லையா. அப்போ இப்படி மாற்றி மாற்றி நம்ம ஒருவர் தாங்கி ஆமேன் அப்படியே நடக்கட்டும்னு சொல்ல ஆரம்பித்தாதான் அந்த வார்த்தையின்படி குடும்பம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், போக ஆரம்பிக்கும். குடும்பம் நடக்க 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 குடும்பத்தில் தேவன் என்ன செய்வார், விசுவாசின் வார்த்தையின்படி அவர் செய்ய அவர் வல்லவர். ஆமென். அப்போ இன்றைக்கி ரட்சிப்பு எனக்கு வரணும். ரட்சிப்புனா சால்வேஷன் நினச்சிடக்கூடாது. ரட்சிப்புனா என்ன, சேவிங், இல்லையா. தேவன் காப்பாற்றுவார், அதுதான் ரட்சிப்பு, இல்லையா. அப்போ ரட்சிப்பு இன்றைக்கி என் குடும்பத்திற்கு வரணும், எனக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வரணும், நான் தொடுவது எல்லாம் செழிக்கணும் அப்படின்னா விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடிய அளவு என் குடும்பத்தை நான் தயார் செய்ய வேண்டும். ஆமென். திரும்பியும் பாருங்கள், மயான அமைதி, நல்லது, அப்படின்னா உள்ளே போகுது அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஆமென், வெரி குட். 105 எடுங்க. இப்போ 105 முழுதாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 105 என்ன இருக்குன்னு, தேவன் யார் என்பது இருக்குது. ஆமென். அப்போ 105 முழுவதாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, வீட்டுக்கு போய்ட்டு இதெல்லாம் படிக்கணும். ஒரு தாட்டி வீட்டுக்கு போய்ட்டு படிங்க நீங்கள் சொல்லுவோம், ஆனால் யாரும் படித்ததை தரல. ஸோ இதெல்லாம் வீட்டுக்கு போய்ட்டு படிக்கணும். 105 ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் படித்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் ரொம்ப அழகாக இவர்களை எவ்வாறு நான் காப்பாற்றினேன் என்பதை சொல்லிக்கொண்டே வருவார். ஆமென். இப்போ அதுலேருந்து சில விஷயங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்குறோம். 23 படிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான், யாக்கோப்பு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். ஆமென். அப்படியே 24, 25. அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். ஆமென். இப்போ இதுதான் இங்கே இருக்க நிறைய இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே, வெளியில் இருக்க எல்லாரும் நம்மளை வந்து ஒரு அகதியாக தான் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவனை பார்ப்பாங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம்,
உலகத்தானுக்கு இருக்கிறதான நேமங்கள், நேமங்கள்னா என்ன? லா இல்லையா? லா வேற, நம்மளுக்கு இருக்கிறதான நேமங்கள் வேற. ஆமென். அப்போது எவ்வளோ பெரிய நண்பனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ரிலேட்டிவாக இருந்தாலும், எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும், உங்கள் கையின் பிரயாசம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு விளையுதுன்னும் போது அங்கே ஒரு சின்ன கசப்பு வரதான் செய்யும். இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, தேவன் சொல்கிறார் பார்த்தீங்களா, அவங்க மேலே ஒரு கசப்பு வந்துச்சு இல்லையா? அந்த கோடை பார்த்து இங்கே இருக்க நிறைய பேருக்கு இன்றைக்கி பயம். அதனால் அந்த கோடை என்ன பண்ணலாம், எனக்கு வேண்டாம் இல்லையா? அப்படி முடியாது. தேவனிடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வர 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 நம்ம குடும்பங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே போக 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 அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு உலகத்தான், இந்த சைடு நம்ம, இது இன்னும் ப்ராமினெண்ட்டாக, அதாவது இன்னும் தெளிவாக தெரியப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். அப்போ இது ஒரு மாதிரி சில கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு கில்ட்டாக என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பிச்சிடும். இது ஒரு மாதிரி குத்த ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஒரு சிக்கலில் நிறைய குடும்பத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம் இன்றைக்கி பார்க்குறோம். அப்போது தேவன் ஆசீர்வதிக்க இவன் மனசு ஒன்று குற்ற மனப்பான்மைக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்கோ போய்கொண்டு இருக்கும். இதை கொஞ்சம் தேவனோட கண்ணோட்டத்துலேருந்து கொஞ்சம் பாருங்கள். ஆமென். தேவையான அனைத்தையும் உன் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வதித்து கொண்டு வந்தே இருந்தால், இப்போ நம்ம மனசு எங்கே போயிடுது, அச்சோ அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, இதுக்கு அவங்கள கூப்பிடலாமா, இதை எப்படி நான் அவங்ககிட்ட சொல்கிறது, இதை நான் அவங்ககிட்ட எப்படி நான் கொண்டு போயிட்டு சொல்கிறது, நல்ல செய்தியை சொல்வதற்கு கூட நம்ம என்ன பண்ணுறோம், தயங்குறோம் இன்றைக்கி. ஏன்னா அவன் கண்ணில் நான் எப்படி என்ன பண்ணுவேன், எப்படி தெரிவேன். இன்றைக்கி அந்த லைன் என்ன பண்ணணும், இன்றைக்கி உடைஞ்சிடணும். அப்போ தேவன் உங்களுக்கு ஒரு சகலத்தையும் மாற்றி தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்துருப்பாரு என்றால் அதை காட்ட பழகிக்கொள்ளணும். ஆமென். புதுசாக வேலை கிடச்சிருக்கு, புதுசாக ஜாப் கிடச்சிருக்குன்னா சபையில் வந்து சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆமென். எல்லா நல்ல விஷயத்தையும் சபையில் வந்து சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சபையில் சொல்கிற டெஸ்ட்மனியை வெளியே எப்படி சொல்கிறீங்க? ஆமென். வெளியே நண்பர்களிடத்தில் போய் சொல்லும் போது, வேலையை இன்டர்வியூ போனேன், என் தேவன் என்ன பண்ணார், கரெக்டாக நடத்தினார், அவர் தான் எனக்கு கொடுத்தாரு, காட்ஸ் கிரேஸ், இதெல்லாம் அங்கே வருதா? புதுசாக கார் வாங்கியிருக்கேன், புதுசாக ஒரு வீடு கட்ட போகிறேன், இல்லை அடுத்து நான் இந்த பிளான் வச்சுருக்கேன், இதை உலகத்தான்கிட்ட பேசும்போது தேவன் எனக்காக நடத்தினார், இது வருமா? நிறைய இடத்துல இங்கே சொல்கிற டெஸ்ட்மனியும் வெளியே பேசுகிறதையும் பக்கத்தில் வச்சா சேரவே மாட்டேங்குது. ஆமென். 106வது சங்கீதமாக இருக்குது, இன்னொன்று 105வது சங்கீதமாக இருக்குது. ஆமென். எல்லோரும் சிரிக்கிறீங்க, எனக்கு சந்தோஷம். ஓகே. ஆனால் இது அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென். அப்போ வெளியே போய் பேசும்போது நான் எப்படி பேசுகிறேன் இல்லையா? விசுவாச வார்த்தைகளை குடும்பத்தில் எப்படி பேசணுன்றதை இப்போ பார்த்தோம் இல்லையா? அது முக்கியம். பட் அதே அளவு முக்கியம் வெளியில் நான் இதை எப்படி அவ்விசுவாசி இடத்துல நான் எப்படி போய் பேசுகிறேன்றதும் முக்கியம். தேவனுடைய மிகப்பெரிய ஒரு களி கூறுதல் எங்கே வரும்னா, அவரை பற்றி அறியாத மனிதரிடத்தில் நம்ம பேசும்போது தான். ஆமென். அங்கே நம்ம எல்லாருக்கும் ஒரு கில்ட் வந்துடக்கூடாது இல்லையா? ஐயோ நான் இதை எப்படிங்க அவர்கிட்ட சொல்கிறது, நல்லா இருக்காது இல்லையா? வெளியே பப்ளிக் இடத்துல வீட்டில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டோன்னா முதல்ல கை என்ன பண்ணணும், சாப்பாடு மேலே போய் ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதியும். எத்தனை பேர் ஒரு ஹோட்டலில் உட்காரும் போது கை அங்கே போகாது? ஏன்னா ஒருத்தன் பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும். அது அப்போ தேவனோட கண்களுக்கு இது எப்படி தெரியும்னு கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். நான் அவங்க யாரையும் குற்ற மனசாட்சிக்குள்ளே தள்ளல, சரிங்களா? அப்போ தேவனுடைய கண்களுக்கு இது எப்படி தெரியும்? அப்போ அவர் தரக்கூடிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்தான் தந்தார் என்பதை அந்த கோட்டை தாண்டி நான் போய் சொல்வதிலேயே எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குமானால், அவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவது எப்படி? ஆமென். எத்தனை மனிதர்களை தாண்டி, எத்தனை தந்திரங்களை தாண்டி இல்லையா, எத்தனை விஷயங்களை தாண்டி தேவன் எனக்காக அதை செய்திருக்கிறார். அதை ஊர் முன்னாடி பேசுறதுல எனக்கான ஒரு குற்ற மனசாட்சி. ஆமென். எனக்கு அது அது நல்லா இருக்காது. அது எப்படிங்க நாங்கள் அப்படி போய் சொல்கிறது? ஆமென். 4 பேர் முன்னாடி பேசுறது பேர் தான் நம்மளை என்ன டெஸ்ட்மனியாக வச்சுருக்காராம், லிவிங் டெஸ்ட்மனி அப்படின்வாங்க இல்லையா? அப்படின்னா என்னென்னா உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சி. நீங்கள் வாழ 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 தேவனுடைய விஷயத்தை பேச 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 குடும்பமாய் வளர 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 தேவனுக்காக வாழ்கின்ற சாட்சியாய் நீங்கள் அவ்விசுவாசிகள் முன்னாடி தெரியப்பட வேண்டும் இல்லையா? அப்போ அது அங்கே அப்படி தெரியணுன்னா அவ்விசுவாசி முன்னாடி இருக்கும்போது தான் முக்கியமாக 105வது சங்கீதம் வெளியே வரணும். ஆமென்.
அங்கே வந்து 106 வருதுன்னா இதுவும் எல்லா தெய்வம் போல் ஒரு தெய்வம் போல், அவ்வளோதான். அதுதான் அவனால் புரிஞ்சிக்க முடியும். ஆமென். அப்போ இது அந்த மாதிரி கிடையாது. என் தேவன் வந்து வார்த்தையை கொடுத்தா வார்த்தைப்படி செய்கிறவர். என்னை பார்வோனோட கையிலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தார், எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்தார், பொண்ணும் பொருளாலும் என்னை இன்னைக்கு வச்சுருக்காரு. இன்றைக்கி நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் என் தேவனுடைய அப்போ இதெல்லாம் அவன் காதில் கேட்காம அவனுக்கு எப்படி இது பயங்கரமான விஷயம் போல இருக்கேன்னு அவன் எப்படி இதை நினைப்பான்? ஆமென். அப்போது பழையதாய் மரித்ததுன்னா மரித்ததோடையே இதுவும் என்ன பண்ணிடணும், மறிச்சிடணும். ஆமென். அப்போது உலகத்தான் இடத்துல நம்ம எப்படி பேசுகிறோம், அங்கே எப்படி 4 விஷயத்தை இதை தேவன் தான் செய்தார். கொஞ்சம் அசிங்கமாக இருக்கா பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கா பரவாயில்ல, ஒரு 3 தாட்டி 4 தாட்டி அப்படி இருக்கும் இல்லையா? தேவனை பற்றி வெளியே பேச ஆரம்பிக்க அது என்ன ஆகிடும், பழகிடும், சரியாயிடும். நீங்கள் முதல் தாட்டி புலம்பும் போது கஷ்டமாக தானே இருந்துச்சு, அடுத்த தாட்டி கொஞ்சம் தாட்டி ஐயோ இப்படி ஆகிடுச்சுப்பான்னு சொல்லும் போது இப்போ நம்மளுக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. அதே மாதிரி இதுவும் மாறிடும். அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதை பேசும்போது தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ 4 பேர் முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்திற்கு எதிர்த்து உங்களால் நிற்க முடிகிறதா, இதுதான் கேள்வி. ஆமென். அப்போ மோசே மலை மேலே இருந்து அவர் இறங்கி கீழே வரும்போது என்ன நடக்குதுன்றதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இறங்கி வரும்போது ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அந்த கூட்டத்துலேருந்து விலகி ஒரே ஒருத்தர் தான் நின்றுட்டு இருந்தார் இல்லையா? அப்போ எப்பயுமே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கீங்க, கிறிஸ்துவோட விஷயத்த பேச போகிறீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், அதுலேருந்து நம்ம மட்டும் ஒரு சிறிய கூட்டம் தான் இங்கே நின்றுட்டு என் தேவன் தான் எனக்கு இதை செய்தார். ஆமென். இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா பிளெஸ்ஸிங்ஸ் இல்லையா, தேவனிடத்தில் கரங்கள்லேருந்து வர்றது எல்லாம். அப்போ அது வரணும்னா இப்படி தான் இருந்து ஆகணும். ஆமென். இது வேண்டான்னா அதுவும் வேண்டான்னு சொல்லணும். இல்லை எனக்கு அது வேணும் ஆனால் இது மட்டும் நான் பேச மாட்டேன் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ தேவனை நான் 4 பேர் முன்னாடி மறைத்து வைக்கிறேனா, இதுதான் இன்னைக்கு பெரிய கேள்வி. அப்போ விசுவாச வார்த்தைகள் எப்போது வெளியே வரும் என்றால், நான் பேசுவதால் என்னை ஒருத்தன் கணக்கு போட போகிறான், இதை நான் நினச்சிட்டேன்னா என்னால் விசுவாச வார்த்தை என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. நிறைய பேர் தலையாட்டுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். அப்போது உலகத்தில் இருக்கும் போது விசுவாச வார்த்தைகளை நான் பேச வேண்டும் என்றால் நான் ஐ ஷுட் ஷெட் மை ஸ்கின். நான் இந்த அசிங்கம் அவமானம் இல்லையா, இவங்க நம்மளை இனிமேட்டு எப்படி நினைப்பாங்க, இது எல்லாத்தையும் ஒத்தி வைத்துட்டு தேவன் எனக்கு செய்த அனைத்து விஷயத்தையும் பகிரங்கமாய் மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி நின்று நான் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். அதை தேவன் என்ன பண்ணுவார், பார்ப்பார். அதை தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனுக்காக முன்னாடி நின்று பேசின ஒருவனும் கைவிட்டு போனதாகவோ இல்லை தேவன் அவனை ஆசீர்வதிக்காமல் போனதாகவோ இல்லை தேவன் அவனை கைவிட்டதாகவோ ஒரு இடத்துலையும் இல்லை. ஆமென். அப்போது முன்னால் இருந்து அப்போஸ்தலர்களை பார்த்துட்டா அவர்கள் உயிரை விட்டார்கள் இல்லையா? தேவன் தான் இவர் தான் தேவன் சொல்லி என்னாச்சு, உயிரை விட்டார்கள். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஒருத்தர் முன்னாடி நம்ம என்ன சொல்ல போகிறோம், காட்ஸ் கிரேஸ்ங்க அப்படின்னு போகிறோம், அவ்வளோதான். இந்த 2 வார்த்தை தான் இல்லையா? அதற்கு இன்றைக்கி கூச்சம் வரக்கூடாது. ஆமென். கூச்சம் இன்றைக்கு அதில் இருக்குமானால் நீங்கள் இன்னும் சங்கீதம் 106 தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு கூச்சம் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறத பார்த்தோம் இல்லையா, அது அவிசுவாசிகளுக்குள்ளே இருக்கிறத பார்த்தோம். இப்போ அடுத்து யார்கிட்டே இருக்குன்னா தேவனிடத்துல இருக்குது. ஆமென். தேவனிடத்தில் போகிறதில்ல, தேவன்கிட்ட பேசுகிறதில்ல. ஒரு சகோதரி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் எப்படி நான் தேவனிடத்தில் பேசுகிறது. அப்போ தேவனிடத்தில் பேசக்கூடாத விஷயம்னு என்ன ஆகுது, இப்போ மனசில் ஒரு லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமென். நாங்கள் இந்த கிறிஸ்டியன் கவுன்சிலிங் கொடுக்கறதுனால சில இடத்துல இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் நிறைய பார்ப்போம். அப்போது மேஜராக எங்களுக்கு வர்றது என்னென்னா, மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தங்கள் இருக்கும், தேவன் மேலே இருக்கிறதான வருத்தங்கள் இருக்கும். ஆனால் அதை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தேவன்கிட்ட பேச மாட்டாங்க, புலம்ப மாட்டாங்க. ஐயோ அது எப்படிங்க நான் தேவனுக்கு எதிராக நான் எப்படி, இது ஒரு பெரிய ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம். இது தேவனிடத்தில் உங்களுக்கு ஒரு கவலை இருக்குமானால் அது தேவனிடத்தில் போய் நீங்கள் தாராளமாக குமுறலாம், பேசலாம், அழுலாம், தப்பில்லை. ஆமென். எங்கேருந்து சொல்கிறீங்க அப்படின்னா ஜோப்லேருந்து தான் சொல்கிறேன். சரியா? ஜோபுடைய கதை எடுத்து பாருங்கள். அவ்வளோ கவலைகள் அவ்வளோ கஷ்டங்கள் உட்காந்துட்டு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுறான், தேவனிடத்தில் தான் போய் என்ன பண்ணுறான், இப்படி பண்ணிட்டீரே அப்படி பண்ணிட்டீரே என்ன பண்ணுறான், பேசுகிறான், கதறான். அப்போ ஆனாலும் தேவன் அவன் கடைசியில் அவன் மேலே சந்தோஷம்தான் படுறாரு. ஏன்னா கவலைகளை அவன் போய் தேவனிடத்தில் சொன்னானே தவிர
இதுக்கெல்லாம் நீ தேவமே இல்லை, நான் இனிமேட்டு உங்ககிட்ட பேச மாட்டேன், இப்படி அவன் என்ன பண்ணலாம்? தேவன் இடத்துலேருந்து போல. ஆமென். அப்போ தேவன் இடத்துல இது பேசலாம், இது பேசக்கூடாது, இதுவே இனிமேட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. கவலைகளையும் கஷ்டங்களையும் மனிதனிடத்துல தான் பேசக்கூடாது, தேவனிடத்தில் தாராளமாக என்ன பண்ணலாம், பேசலாம். அப்போ தேவனிடத்தில் சில வார்த்தைகளை சொல்ல இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் கூச்ச நாச்சங்கள் இருக்குது. அவ்விசுவாசத்திற்கும் இதுக்கும் ஒரு 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 டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அதுவே நம்ம நிறைய பேருக்கு என்ன ஆக மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. தேவனிடத்தில் ஆண்டவரே இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது பேர் அவ்விசுவாசம் இல்லை. நீங்கள் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை உங்கள் மனசை என்ன பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க. வெளி உலகத்தில் இருக்கும் போது 4 பேர்கிட்ட இதெல்லாம் எப்படி பிரதர் நடக்கும் அப்படின்னிங்கன்னா அது அவ்விசுவாசம். ஆமென். ஸோ இதில் நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, காலம் வேறு கொஞ்சம் தாமதமாக இருக்குது, பரவாயில்ல. ஆமென். ஓகே, ஆதியாகமம் எடுங்க 6:6-8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். அப்படியே 22 படிங்க. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். இப்போ இதில் நிறைய பேருக்கு 8வது வசனம் வேணும், ஆனால் 22வது வசனம் வேணாம். ஆமென். நோவா தேவனுடைய கண்களில் என்ன பெற்றானா, கிருபை பெற்றான். ஆமென். சில வேரியேஷனில் தயவுன்னு வரும், ஃபேவர்னு வரும் இல்லையா, சில இடத்துல கிருபைன்னு வரும், கிரேஸ் இல்லையா. ஃபேன். அப்போது இப்போ நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். ஓகே, நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நோவாவுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. சண்டே ஸ்கூல்லேருந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறீங்க, இந்த கதையை, நோவா தாத்தா கதை இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். இப்போ இதை கொஞ்சம் குழந்தைங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வெளியே வந்து வளர்ந்துருக்கிறவனோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தா எத்தனையோ வருடங்கள் அவனை சுற்றி இருக்க எல்லாரும், ஒரு முழு ஊரே என்ன தான் சொல்லியிருக்கோம், அவனை பைத்தியக்காரன் இல்லையா. எல்லாரும் சொல்கிறீங்க, வெரி குட். ஸோ பைத்தியக்காரன் தான் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் சொன்னது அனைத்தையும் என்ன பண்ணானா, செய்தான். அப்போ ஒரு இடத்துல கூட அவர் என்ன பண்ணல, இது எப்படி செய்கிறது இல்லையா, ஐயோ இது லைட்டான கூச்சமாக இருக்குது, இது மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சுருங்க, மீதி நான் செஞ்சிடுறேன். அதெல்லாம் ஒரு தாட்டி மழை பெய்யட்டும் அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் இல்லையா, இது எதையும் அவர் என்ன பண்ணல, பேசலை. சில வேதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி மழைன்ற ஒரு கான்செப்டே இல்லை அப்படின்றாங்க, அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றாங்க. அப்போ இது வரைக்கும் கண்கள் காணாத ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் முழுவதமாக என்ன பண்ணுறான், நம்புகிறான். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன தெரியுமா, அவன் முழு குடும்பமும் இவனை நம்புச்சு. ஆமென். இந்த மாதம் கையில் காசு இல்லாமல் அடுத்த மாதம் இஎம்ஐ தேவன் பார்த்துப்பாருன்னு ஒரு நாள் குடும்பத்தில் பேசி பாருங்களேன். ஆமென். எல்லோரும் சிரிக்கிறீங்க, எனக்கு சந்தோஷம். ஓகே, ஆனால் ஒருத்தன் சொல்கிறான், மேலேருந்து தண்ணி ஊற்றுமா, 40 நாள் தொடர்ந்து மேலேருந்து என்ன பண்ணுமா, தண்ணி ஊற்றுமா, உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ண போகிறாராம், அழிக்க போகிறாராம். இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ பெருசாக இப்படிலாம் வச்சு கட்ட சொல்லியிருக்காரு இல்லையா. நான் போய் இதெல்லாம் கட்ட போகிறேன். அவனுக்கு 3 சன்ஸ் இருந்தாங்க, 3 பேருக்கும் ஒய்ஃப் இருந்துச்சு இல்லையா. நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், எனக்கு வந்து உதவி செய்யணும், உட்காந்து நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோம், கட்ட போகிறோம். அடுத்த மாதம் பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாத போது இஎம்ஐ கட்டுறேன்னாலே இன்றைக்கி எப்படி பார்க்குறாங்க, அதுக்கு தான் எல்லோரும் சிரிச்சிங்க இல்லையா. இதை வந்து ஒருத்தன் குடும்பம் என்ன பண்ணுச்சு, அவனை நம்பி எத்தனையோ வருடங்கள், இயர்ஸ் இல்லையா. அப்போ இதுதான் விசுவாசம் எங்கே இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளே இருக்கிறது. ஆமென். தேவன் சொன்னார் அப்படின்னா முழு குடும்பமும் என்ன பண்ணுது, செயல்படுது, கேட்குது. ஆமென். அப்போ இந்த விசுவாசம் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அப்போ இங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம், இவனுக்கு திருப்பி தேவனிடத்தில் கேள்வி கேட்கணும்னு கூட தோணலை. ஆமென். இது எப்படி ஆகும் இல்லையா, இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் இதனால், அது எப்படி மேலேருந்து தண்ணி ஊற்ற எனக்கு சொல்லும், எக்ஸ்பிளைன் பண்ணும், நான் என்ன பண்ணுறேன், போய் செய்கிறேன். இந்த மாதிரியான ப்ரில்லியன்ஸும் நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். இல்லை பிரதர், நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு சைன் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்குள்ளே நான் வந்துடுறேன். சயின்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். ஓகே, விசுவாசம். ஒரு வார்த்தை வந்துச்சு, அந்த வார்த்தை மேலே எனக்கு விசுவாசம் இருக்குது, அந்த வார்த்தைக்காக நான் என்ன பண்ணுறேன், எல்லாவற்றையும் செய்வேன்.
ஆமென். அப்போ முழு உலகமும் அழிந்து போகும்போது ஒரு குடும்பம் மட்டும் என்ன பண்ணுச்சு அதிலேருந்து? தேவன் விலக்கி பாதுகாத்தார். அது அது எப்படி அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே வந்துச்சு? தேவன் சொல்வதை அவன் தேவன்கிட்ட கூட திரும்பி என்ன பண்ணல, கேள்வி கேட்கல. அப்படிங்களா, சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த விசுவாசத்தினுடைய பலன் தான் என்னென்னா, அந்த ஒரு குடும்பத்தை தேவன் என்ன பண்ணார், காப்பாற்றினார். ஆமென். அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு காப்பாற்றுதல் பிடிச்சிருக்கு, தேவன் கண்ணில் அவன் வந்து ஃபேவர்டாக இருந்தான் அது பிடிச்சிருக்கு, ஆனால் 22 பிடிக்கல. ஆமென். இப்போ அவன் தேவன் சொன்னது அனைத்தையும் அவன் என்ன பண்ணானா, செய்தான். அந்த அனைத்தையும்ல அவ்வளோ விசுவாசம் இருக்குது. அந்த அனைத்தையும்ன்ற ஒரு வார்த்தையில் அவ்வளோ விசுவாசங்கள் இருக்குது. ஒரு மாதம் விசுவாசமாக இருப்பாங்க, அடுத்த மாதம் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா பேர்ன் அவுட் ஆகிடும். அதுக்குள்ளே விசுவாசமாக இருந்தனே, என்ன ஆச்சு, என்ன கிடச்சிச்சு, அந்த இடம் வந்துடும் இல்லையா? இப்போ விசுவாசமாக இருந்ததுனால என்னென்னலாம் எதெல்லாம் மேலே விழாமல் போச்சுன்றது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். அப்போ இன்றைக்கி நிறைய பேரோட கிறிஸ்டியன் லைஃப் பார்த்திங்கன்னா, போதகர் பேசும்போது சொல்லுவார், ரோலர் கோஸ்டர் அப்படின்வார். அது மேலேயும் கீழே என்ன பண்ணே இருக்குமா, போயினே இருக்குமா. ஒரு 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 குறிப்பிட்ட இதில் மேலே என்ன பண்ணோம், பயங்கர விசுவாசமாக இருக்கும், அடுத்த மாதம் அப்படியே என்ன பண்ணிவிடும், கீழே போயிடும். இதையும் அவங்களோட தேவைகளையும் பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு கோரிலேஷன் இருக்கும். ஆமென். எப்போங்கள்லாம் தேவை அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் விசுவாசம் வந்துடும். ஆமாம். எப்போல்லாம் தேவை லைட்டாக கம்மியாகுதோ அப்போல்லாம் விசுவாசம், அது அப்படி தான், பரவாயில்ல பிரதர், அந்த இடத்துக்கு வந்துடுவோம். ஆமென். ஓகே. ஸோ நோவாவுடைய விஷயத்தில் எப்படி நம்ம இந்த தயவும் அவன் யாவற்றையும் செய்தான் அப்படின்றதையும் பார்க்குறோமோ, இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்க்குறோம். லூக்குக்கு வாங்க, லூக்கு 1:30 வாங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென். தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அப்படியே 38 வாசிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். அப்படியே எனக்கு ஆக கடவுது. அப்போ நம்ம அங்கே பார்த்த அதே 2 கோரிலேஷன் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அதே 2 விஷயத்தை இங்கே என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இந்த 2 பேருக்கும் என்ன பண்ணுச்சு, தயவு கிடைக்கப்பட்டுச்சு. 2 பேருமே அவர் சொல்கிறது யாவற்றையும் என்ன பண்ணாங்க, எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே என்ன பண்ணிட்டோம், நடக்கட்டும். ஃபுல் கம்ப்ளீட் சப்மிஷன் அப்படின்னுவோம். அப்படின்னா என்னென்னா, முழுவதுமாக அப்படியே என்ன பண்ணிடுறது, விழுந்துடுறது, என்ன செய்யணுமோ செய்யுங்க. ஆமென். இப்போ இங்கே மரியாவுடைய விஷயங்கள் உங்கள் எல்லாவற்றுக்கும் தெரியும் இல்லையா? மரியாவுடைய கதைகள் நம்ம அப்படியே படிச்சுட்டே வந்தோம்னா, மரியா தேவனிடத்தில் கேள்வி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, கேட்காம இல்லை இல்லையா? மரியா வந்து தேவனிடத்தில் பார்த்து இது எப்படி ஆக கடவுதுன்னு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அதுக்கப்புறமா தேவதூதன் இது எப்படி ஆகும்ன்றதை என்ன பண்ணுவான், விவரித்து சொல்லுவான். சொன்னதுக்கப்புறமா தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படியே ஆக கடவுது. ஓகே. அப்போ இதனால தான் சொல்கிறேன், தேவனிடத்தில் கேள்வி கேட்பது அவிசுவாசம் அல்ல. ஆமென். இன்றைக்கி நிறைய பேர் மனசில் அவ்வளோ கேள்வி இருக்கும் தேவனை குறித்து. ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அதாச்சு, அன்றைக்கி ஏன் இப்படி விட்டுட்டீங்க, இது என்ன ஆச்சு, அது என்ன, அவ்வளோ கேள்விகள் இருக்கும். எல்லார்கிட்டையும் போய் கேட்பாங்க, தேவனிடத்தில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தேவனிடத்தில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியே அவ்வளோதான் வளர்க்கப்பட்டாச்சு. ஆமென். தேவனிடத்தில் கேட்கலாம். ஆமென். தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். உங்கள் மனதினுடைய கிரியைகளை தேவன் அறிவார். ஆமென். ஹோலி ஸ்பிரிட்டோட இன்னொரு பேர் என்னென்னா த கிரேட் கம்ஃபர்டர். அவர் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைதான அந்த அணைப்பை என்ன பண்ண முடியும், தர முடியும். மனிதனால் அதை கடைசி வரைக்கும் தர முடியாது. ஆமென். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் கல்யாணம் ஆனவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக தர முடியாதுன்னுவாங்க. ஆமென். ஏன் அப்படி சொல்கிறாங்க, பாசம் இல்லையா 2 பேருக்கு மேலேயும்? பாசம்லாம் இருக்குது. ஒரு மனுஷன் எவ்வளோ தான் நினச்சாலும் அவனால் ஒரு அளவுக்கு தான் இன்னொரு மனுஷன் என்ன பண்ண முடியும், பாதுகாத்து அரவணைத்து பேசி இல்லையா, மனசை சுஷ்டமாக்கி, இதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். முழுமையாக யாரால் பண்ண முடியும்னா தேவன் ஒருவரே. ஆமென். அப்போ இன்றைக்கி மனசில் இருக்க அத்தனை கேள்விகள், விசுவாச வார்த்தைகளை இன்றைக்கி என்ன பண்ண முடியும், பேச விட மாட்டேங்குது. ஆமென். ஏன்னா என் மனசு ஃபுல்லாக என்ன இருக்குது, கேள்வி இருக்குது. அன்றைக்கி இப்படி விட்டிங்களே, அன்றைக்கி இந்த இடத்துல எனக்கு இப்படி ஆச்சே, என் குடும்பம் 4 பேர் முன்னாடி இப்படி நின்றுச்சே, இப்படிலாம் கேள்விகள் இன்னும் என்ன பண்ணுது, உயிரோட இருக்குது. அது இன்னும் மறிக்கலை. அது மறிக்கணும்னா அதை தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு போகணும். ஆமென்.
அப்போ இங்கே மரியாவோட கதை பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், அவங்களுக்கு இருக்கிறதான கேள்விகளை அவங்க என்ன பண்ணாங்க, தேவனிடத்தில் கேட்டாங்க. இங்கே இதே மாதிரி இன்னொருத்தரோட கதையை பார்க்க போகிறோம். யாருன்னா ஜெக்கரியா. லூக் 1:18 படிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். ஆமென். இது யார் இதை பேசுகிறா அப்படின்னா ஜான் த பேப்டிஸ்ட். எஸ், வெரி குட். அவரோட அப்பா இவர். ஓகே. எப்படி வந்து மரியாவுக்கு ஒரு தேவதூதன் தோன்றி உன் வயிற்றில் ஒரு சிருஷ்டி பிறக்க போகுதுன்னு சொல்கிறாரோ, அதே மாதிரி ஜான் த பேப்டிஸ்ட் அவருடைய அம்மாக்கும் அவருடைய அப்பாவுக்கும் என்ன பண்ணுவார், தேவதூதன் போய் காட்சி அளிப்பார். ஆமென். அப்போ அதே மாதிரி காட்சி அளிக்கும் போது இங்கே அவர் என்ன கேட்குறாரு, ஒரு கேள்வியை கேட்குறாரு, இது எப்படி நடக்கும்? எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, எனக்கு இது எப்படி நடக்கும்? அதோட அப்படியே அடுத்த வசனம் படிங்க, 19 படிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஆமென். அப்போ தேவதூதன் இப்போ என்ன ஆகிட்டான்னா, என் ஐடி ப்ரூஃபை இங்கே பாரு, நான் யாருன்னு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணிகிட்டு இருக்கான், நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், நான் எதுக்கு வந்தேன், இதெல்லாத்தையும் தேவதூதன் உட்காந்து ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கான், சொல்லிகிட்டு இருக்கான், எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். மரியா கேட்டாங்க, அவங்களுக்கும் அங்கே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. இங்கே இவர் கேள்வி கேட்குறாரு, இவருக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கப்படுது. அடுத்த வசனம் வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் எவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். ஆமென். விசுவாசம் எப்படிலாம் வேலை செய்து பாருங்க இல்லையா? அப்போ அவன் விசுவாசிக்காமல் என்ன ஆகிட்டான், போயிட்டான். ஆமென். அப்போ கேள்வி கேட்பது தப்பு இல்லை, அடுத்து அங்கேருந்து ஒரு பதில் வருதுன்னா அது தேவன் கொடுக்குற பதில்னா அதில் என்ன வரணும், விசுவாசம் வரணும். பொய் சொல்வதற்கு அவர் மனிதன் அல்ல. ஆமென். இங்கே நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, நான் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லி அந்த பதில் எனக்கு பிடிக்கலன்னா, ஆமென், பிடிக்கலன்றதெல்லாம் இதுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பொய் சொல்கிறதுக்கு அவர் மனிதன் அல்ல. அப்போ நான் ஒரு மனுஷங்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா அவன் என்ன பண்ணலாம், பொய் பேசலாம். அப்போ அந்த பொய்க்கு பேசக்கூடிய ஒரு மனிதன்கிட்ட நான் என்ன பண்ணலாம், இதை நம்பலாமா நம்ப வேண்டாமா, இது உண்மையாக இருக்குமா இல்லையா, இதெல்லாம் நான் என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். தேவனிடத்தில் நான் கேள்வி கேட்கும் போது அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்லன்னும் போது அதை நான் முழு மனதோடு என்ன பண்ணணும், நம்பணும். ஆமென். நம்பாதவனோட வாய் என்ன ஆகப்பட்டுச்சான், மூடப்பட்டுச்சு. இதோட பர்த் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்டோடைய பிறப்பப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, திரும்பி பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்போ சில இடத்துல சில காரியங்கள் நடக்கணுன்னும் போது தேவன் என்ன பண்ணிடுறாரு, சில பேரோட வாய், எப்பா நீ பேசாமல் இருக்கிறது நல்லது, நீ பேசாமல் இரு அப்படின்ட்டு மூடிடுறாரு. ஆமென். வார்த்தைக்கு அவ்வளவு பவர் என்ன பண்ணுது இருக்குது, வல்லமை இருக்குது. என்ன பேசுகிறோமோ அது மிக மிக முக்கியம். அதே மாதிரி என்ன விசுவாசிக்கிறோம் என்பதும் அவ்வளோ முக்கியம். அங்கே அவர் விசுவாசிக்காமல் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். அப்போ 2 பேருமே கேள்விகள் கேட்டார் இல்லையா? 2 பேர்களுக்கும் பொறுமையாக தேவதூதன் என்ன பண்ணுறான், பதில் சொல்கிறான். அப்போ இது தப்பே கிடையாது. ஆமென். அதை ஒருத்தவங்க நம்பினாங்க, இன்னொருத்தவங்க நம்பலை. இவ்வளவு தான் வித்தியாசம். ஆமென். அப்போ இன்றைக்கி சால்வேஷன் வேணுமா, ரட்சிப்பு வேணுமா, விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்கணுமா, அப்போ அதுக்கு எதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுன்றதை யோசித்து பார்க்கணும். நான் 105 இருக்கேனா, 106 இருக்கிறேனா, 106 நான் இருக்கிறேன்னா எதனால் இருக்கேன், அப்போ நான் நினைவு கூறலையா, இன்னும் நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டேன்னா, அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு கூறக்கூட தான் எனக்குள்ளேருந்து என்ன வருது, விசுவாசம் வருது. அப்போ எனக்குள்ளே விசுவாசம் வர வர நான் அதை என்ன ஆக ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். அப்போ நான் என் குடும்பத்துக்குள்ளே என்னால் அதை பேச முடியுதா, அதுக்கான சூழ்நிலை என் குடும்பம் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கா, என் குடும்பத்தில் பேச ஆரம்பிச்சுன்னா என்னால் வெளி மனிதன் இடத்துல பேச முடியுதா, அதை தேவன் பார்ப்பா. அப்போ நான் அங்கே நல்லா பேசுகிறேன்னா, இல்லை அங்கே எனக்கு ஒரு கூச்ச நாச்சம் இருக்கா, இல்லை பிரதர் நான் அங்கேயும் நல்லா பேசுகிறேன் அப்படின்னா வெரி குட். அப்போ அடுத்து தேவன் இடத்துல பேசுகிறீங்களா, இல்லை அங்கே நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு வச்சுருக்கேன், இல்லை அதெல்லாம் தூக்கி போட்டு என்னால் இப்போ தேவன் இடத்துல பேச முடியும், அப்போ நான் அங்கே நல்லபடியாக என்ன பண்ணுறேன், பேசுகிறேன்னா, அப்போ இல்லை அங்கேயும் நான் சில கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன்னா, அப்போ தேவனிடத்தில் இருக்கிறதான அனைத்து கேள்விகள் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் கேட்க 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 தான் அதற்கு அவர் பதில் கொடுக்க தான் அதில் நம்ம என்ன பண்ண முடியும், விசுவாசத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர முடியும். அப்போ விசுவாசத்தில் நிலைத்திருந்து தான் தேவன் எனக்கு கொடுக்குறதான ரட்சிப்பை நான் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்போது இன்றைக்கி நிறைய இடத்துல எங்கே பிரச்சனை வந்துடுது அப்படின்னா இங்கே தான்.
அப்போ தேவனிடத்துல கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாத்தையும் இத்தனை நாள் மனுஷங்கிட்ட கேட்டுருந்தீங்கள்ல, அது எல்லாத்தையும் அழகாக எழுதி தேவனிடத்துல சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையோடு எடுத்துகிட்டு போய் உட்காந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்ன பண்ணணும், முதல்ல கண்டுபிடிச்சி உங்கள் மனசுக்கிட்ட கொடுத்துடணும். இந்த போதுமா, சாந்தமாக இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். கொடுத்தாதான் மனசு திருப்பி என்ன ஆரம்பிக்கும், விசுவாசத்தை பேச ஆரம்பிக்கும். சூழ்நிலைகள் மாறின பிறகு நான் பேசுகிறேன்னா அது பேர் விசுவாசம் அல்ல. சூழ்நிலைகள் மாறாத போது, ஆமென், சுற்றி எல்லா மனுஷனும் நிற்கும் போது, கடன் பாரங்களும் பிரச்சனைகளும் எல்லாம் இருக்கும் போது விசுவாசத்தை பேச பேச அது மாறும். ஆமென். எடுங்க ஐசையா, எடுங்க ஐசையா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதுமில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். ஆமென். அவருடைய ரட்சிப்பு இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஆமென். அந்த ரட்சிப்பு உங்கள் எல்லாருக்கும் வர வேண்டிய வழிகளை இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம், சொல்லிட்டோம். ஆமென். அப்போ இதுக்கப்புறமா அந்த ரட்சிப்பு வரல, தேவன் சொன்ன விஷயங்கள் நடக்கலைன்னா யூ ஹாவ் டு செக் யுவர் செல்ஃப். ஆமென். அது யாருதுன்னு பார்த்து ஆஃப் பண்ணுங்க. அண்ட் இனிமேட்டு அது என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு செக் யுவர் செல்ஃப். அப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுது, தடைப்பட்டு போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல குடும்பத்தில் என்னால் என்ன விஷயம் பண்ண முடியல, பேச முடியல. அப்போ இன்றைக்கி உங்கள் யாவருக்காகவும் தேவன் கொடுத்துருக்க விசுவாசம், தேவன் கொடுத்துருக்க ஆசீர்வாதம்னு ஒன்று என்ன பண்ணுது இருக்குது. அதை இன்றைக்கி பெற்றுக்கொள்ளும்படி நாம் யாவும் விசுவாசத்தில் என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும். ஆமென். அப்போ இன்றைக்கி 106லேருந்து 105க்கு குடும்பமாக நம்ம என்ன பண்ணுறோம், கடந்து போனோம். ஆமென். ஓகே, இப்போது சாம்ஸ் 103:11-14 முழு சபையாக சேர்ந்து, மைக்கில் நீங்கள் வாசிங்க, பட் முழு சபையாக சேர்ந்து எல்லோரும் என்ன பண்ண போகிறோம், வாசிக்க போகிறோம். அதில் வர அனைத்து ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். அந்த விசுவாசத்தோட விசுவாச அறிக்கை என்பது இதுதான். ஆமென். விசுவாசம் உள்ளே இருக்குது. அடுத்து என்னது, விசுவாச அறிக்கை. விசுவாசத்தை அறிக்கை செய்யணும். ஆமென். அப்போ தேவன் உங்களுக்கு வைத்திருக்க அனைத்து ஆசீர்வாதங்களும் இன்றைக்கி நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய செய்ய, சர்ச்சில் மட்டும் இல்லை, ஆமென், குடும்பத்துலேயும் வெளியவும் தேவனிடத்துலையும் போய் போய் அறிக்கை செய்ய 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 இன்றைக்கி இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது, நடக்க போகுது. ஆமென். ஆமென். படிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ, எல்லாரும் படிங்க. அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். ஆமென். அவருக்கு நினைவு இருக்குது, இதை மறந்துடவே கூடாது. அதனால தான் இதை கடைசி என்ன சொல்கிறேன், படிக்க வைக்கிறேன். இதில் எங்கெங்கே ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் தான் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமென். என் தேவன் நான் செய்கிற தவறையோ நான் செய்கிற பாவத்தையோ எனக்கு சுற்றி காமிச்சு இங்கே பாரு, போன ஜான்வரி நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, இதெல்லாம் பண்ணக்கூடிய தேவன் அல்ல. இதை மனசை புரிஞ்சிட்டாலே 105 சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியும், நினைவு கூற முடியும். இதுக்குள்ளே தான் மாட்டிக்கூடாது இன்றைக்கி சபை. ஓகே. அப்போ இன்றைக்கி ஒரு பூதம் மாதிரி பெருசாக கம்பு வச்ச மாதிரி ஒரு தேவன் உங்கள் கண்ணுக்கு தெரியறாருன்னா இன்னையோடு அது என்ன பண்ணிடணும், நின்றுடணும். ஆமென். ரட்சிப்பு எனக்கு கிடைத்தது, என் பாவம் என்னை விட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. மரித்ததாகவே கிடக்கு, தேவன் எனக்கு இறங்கினார். ஆமென். அப்போ இதுதான் இன்றைக்கி நம்ம குடும்பத்தையும் நம்மளே என்ன பண்ண போகுது, தாங்க போகுது. இருக்கிறதுலே பெரிய ஆசீர்வாதம் இதை கற்றுக்கிறது தான். ஆமென். நம்ம நிறைய பேர் விசுவாசத்துக்குள்ளே இருக்கவங்கள பார்க்குறோம் இல்லையா, 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஆகியும் இன்னும் நிறைய பேர் ஜீவிதத்தில் என்ன பண்ணல, வளராமல் இருக்கிறதுல பெரிய காரியம் என்னென்னா, எதை அவங்கள பின்னாடி பிடிச்சி இத்தனை வருஷமாக இழுக்குதுன்னா இதுதான். ஆமென். பாவம் போயிடுச்சுன்னு நம்பினீங்கன்னா பாவத்தை மறந்துடணும். ஆமென். இதை உங்களால் பண்ண முடியும்னா விசுவாசம் தானாக மனசுலேருந்து என்ன பண்ணும், வரும். ஆமென். ஆமென். யாவரும் கண்களை மூடுவோமாக.